வேலையை தியாகம் செய்து ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்க முடியாமல் இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் மிகப்பெரிய தியாகத்தை எங்களுக்காக செய்திருக்கிறார். ஆமேன். அநேகர் நாங்கள் என்ன செய்கின்றோம், வேத படிப்புக்கு கூட ஒரு 30 மினிட்ஸை தியாகம் செய்ய முடியாமல், அதற்கு கூட வர முடியாமல் இருக்கின்றோம். ஆனால் அவருடைய தியாகத்தை நாங்கள் நினைத்தோம் என்று சொன்னால் இது எல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியங்கள். ரைட். அப்போது நாங்கள் செய்திக்கு வருவோம். அப்போ ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக எதை செய்தார்? ஒன்று, நமக்குரிய ரட்சிப்பை ஏற்படுத்தி தந்தார். ஆமேன். இரண்டாவது, அந்த ரட்சிப்புக்குரிய விலையை அவர் செலுத்தினார். அப்போது அநேகருக்கு இந்த ரட்சிப்பு என்ற சொல்லுக்கு அர்த்தம் அநேகருக்கு தெரியாது. ரட்சிப்பு என்றால் என்ன என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் எப்போது ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று கேட்டாலும் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வார்கள். அந்த நாள் கூட ஞாபகம் இருக்காது. ஏன் ஞாபகம் இருக்காது என்று சொன்னால் அவ்வளவு சிம்பிளாக ரட்சிக்கப்பட்டோம். அப்படித்தானே? நாங்கள் எதுவுமே செய்யவில்லை ரட்சிக்கப்படுவதற்கு. பாஸ்டர் சொல்லுவார், என்ன, நீங்கள் இயேசுவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆம் என்று சொன்னால் என்ன, நான் அப்போ ஒரு ஜெபத்தை சொல்கிறேன், எனக்கு பின்னாக அதை சொல்லுங்கள் என்று சொல்லி, அப்போது நாங்களும் அந்த ஜெபத்தை செய்தவுடன் பாஸ்டர் சொல்லுவார், சரி, இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். அப்போது நாங்கள் அவ்வளவு சிம்பிளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ரட்சிப்புக்கு இப்போ பிற மதங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த மதத்துக்கு யாராவது மாற வேண்டும் என்று சொன்னால் நிறைய சம்பிரதாயங்கள் அங்கே இருக்கிறது. அங்கே சொல்வார்கள், ஆலயத்திற்கு இவ்வளவு காசை கட்ட வேணும், அதே நேரம் சில காரியங்களை நீங்கள் அங்கே வாங்கி கொண்டு வர வேண்டும், சில நேரம் அங்கே நீங்கள் மொட்டை போட வேண்டும், இப்படி எல்லாம் சொல்லி அப்போது அவர்கள் கஷ்டப்பட்டு ஒரு மதத்துக்கு அவர்கள் மாறுவது அவர்களுக்கு ஞாபகமாக இருக்கும். ஆனால் நாங்கள் சிம்பிளாக ரட்சிக்கப்பட்டோமே, அப்போது எங்களுக்கு அது ஞாபகம் இல்லை. ஏன் நாங்கள் அப்படி சிம்பிளாக ரட்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் அதற்குரிய விலையை ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஆமேன். அதற்குரிய விலையை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அப்போது இந்த ரட்சிப்பு என்ற சொல் கேட்கும் பொழுது கிறிஸ்தவர்களுக்கு அங்கே இருதயத்திலே ஒரு சந்தோஷம் வர வேண்டும். அங்கே இருதயத்திலே ஒரு பல்ப் ஒன்று எரிய வேண்டும். அப்படி எரியவில்லை என்று சொன்னால் ஒன்று நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை, அல்லது நீங்கள் ரட்சிக்கப்பட்டும் சாத்தானுடைய வஞ்சனையிலே அகப்பட்டு தோல்வியடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் அதற்குரிய அர்த்தம். ஒரு சிறிய சம்பவத்தை சொல்கிறேன். 1976ஆம் ஆண்டு ஏர் ஃப்ரான்ஸுக்குரிய அந்த விமானத்தை, அது இஸ்ரவேலிலே இருந்து ஃப்ரான்ஸுக்கு புறப்பட்டது. 248 பயணிகள் அந்த விமானத்தில் இருந்தார்கள். அந்த விமானத்தை பலஸ்தீனர்கள் கடத்தி கொண்டு போய் உகண்டா, ஆப்பிரிக்காவில் இருக்கிற உகண்டா தேசத்திலே கொண்டு போய் அந்த ஏர்போர்ட்டிலே நிப்பாட்டி, என்டபே விமான நிலையத்திலே நிப்பாட்டி அவர்கள் இஸ்ரவேல் அரசாங்கத்தோடு பேரம் பேசினார்கள். அங்கே 40 பலஸ்தீன தீவிரவாதிகளை அவர்கள் விடுவித்தால்தான் இந்த பயணிகளை விடுவிக்க முடியும், அல்லது அந்த 248 பேருக்கும் மரண தண்டனை, அவர்களை நாங்கள் சுடப்போகிறோம் என்றார்கள். அப்போது என்ன நடந்தது? அந்த இஸ்ரவேல் ஐடிஎஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் என்ன செய்தது என்று சொன்னால், அவர்கள் இரவோடு இரவாக ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷனை செய்து அந்த என்டபே விமான நிலையத்திற்கு போய் அந்த 248 பேரையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். அந்த தீவிரவாதிகள் அதை தவிர 45 உகண்டா இராணுவ வீரர்களையும் கொன்று அவர்களை காப்பாற்றினார்கள். அப்போது அந்த பயணிகளுடைய நிலை எப்படி இருந்தது? மரணம். அவர்கள் மரணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டவர்கள். இப்போ அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? காப்பாற்றப்படுகிறார்கள். உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. மரணம், அந்த மரணம் என்ற நிலையிலே இருந்து இப்பொழுது அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். அதுதான் ரட்சிப்பு. அப்போது
இப்போ நாங்களும் கூட யுத்தத்திலே ஆபத்தான சூழ்நிலையிலே மரணத்துக்கூடாக எத்தனையோ பேர் போய் வந்தோம், அப்படித்தானே? அந்த அந்த ஊசலாடிக்கொண்டு மரணத்துக்கு போகாமல் இன்றைக்கு ஆண்டவர் காப்பாற்றி வைத்திருக்கிறாரே, அது உடல் ரீதியான ரட்சிப்பு. ஆமென். அதுதான் ரட்சிப்பின் அர்த்தம். அப்போ இன்றைக்கு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், 2 விஷயத்தை சொல்கிறார். ஒன்று, மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒன்று அந்த கெட்ட குமாரன் கதையிலே வருகின்ற அந்த கெட்ட குமாரன் என்ன செய்தான்? தகப்பனை விட்டு தூர போய் ஒரு மிருகத்தை போல தான் நினைத்தபடி மாமிச இச்சையிலே வாழ்ந்தான். அதுபோல அவர் இன்னொரு உவமையை சொல்கிறார். மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதாம்? மண்ணிலே கட்டப்பட்ட மண் வீடு போல இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போது பெரிய ஒரு மழை அல்லது காற்று வரும் பொழுது அது அப்படியே அடித்து கரைந்து போய்விடும். அப்போது மனிதனுடைய இன்றைய வாழ்க்கை இப்படியாகத்தான் ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஏன் இப்படி மனிதனை வைத்திருக்கிறது? யார்? பிசாசு. அவனுடைய வஞ்சனையிலே அவன் மனிதர்களை இப்படியாக வைத்திருக்கிறான். அப்போ இதை பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது அழகாக எழுதுகிறார். வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 3. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அங்கே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாங்கள் மரித்து போயிருந்தோமா? மரித்த எங்களை ஆண்டவர் என்ன செய்தாராம்? உயிர்ப்பித்திருக்கிறார். அப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட முன்பதாக எப்படி இருந்தோம்? அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் மரிக்கப்பட்டிருந்தோம். எங்களை அவர் உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிகை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இப்போ இன்றைக்கு உலகம் அப்படித்தான் இருக்கிறது. ரட்சிக்கப்பட முன்பு நாமும் அப்படித்தான் இருந்தோம். அடுத்த வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். அப்போ மற்றவர்களைப் போல, உலகத்தவர்களைப் போல நாமும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்தோம். அப்படி மரித்திருந்த எங்களைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கிறார். அப்போது நாங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். இப்போ உலகத்தை பார்த்தாலும் அவர்களும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். உலகத்து பார்வையிலே உயிரோடு தான் இருக்கிறார்கள். அப்போது ஏன் பவுல் சொல்கிறார் மரித்தவர்களாக இருந்தீர்கள் என்று சொல்லி? அப்போது உயிரோடு இருந்தவர்களை அவர் மரித்தவர் என்று சொல்கிறார். இப்போது நீங்கள் நினைக்கலாம், அவர் சொல்வது அவர்களுக்கு மரணத்துக்கு பின்னான அந்த நித்திய ஜீவன் இல்லை. அதாவது ஆத்துமாவுக்கு மரணம், எங்களுடைய ஆத்துமாவுக்கு மரணம் இல்லை, எங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை அறியாமல் பாவத்திலே மரித்தால் அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை. அதைத்தான் அவர் மரித்தவர்கள் என்று சொல்கிறார். அப்போ நீங்கள் நினைக்கலாம், சரி அப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே, இப்போ உலகத்தவர்களை பார்த்தாலும் என்ன, அவர்கள் நன்றாக என்ஜாய் பண்ணிக்கொண்டு நன்றாக செலவழித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களே என்று நீங்கள் நினைக்கலாம். இப்போ அதை புரியப்படுத்துகிறேன். இப்போ என்னென்று சொன்னால், இப்போது இந்த ஒரு பூ ஒன்று இருக்கிறது. இந்த பூ இந்த மரத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பூ உயிரோடு இருக்கிறது, அப்படித்தானே? இந்த மரம் தான் ஆண்டவர், இந்த பூக்கள் தான் நாங்கள். அப்போ நாங்கள் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது உயிரோடு இருக்கிறோம். இப்போ என்ன நடக்கிறது? இப்போ நாங்கள் பாவத்திலே விழும் பொழுது
பிசாசு எங்களை பிடித்து வைத்துக் கொள்கிறான். இப்போ நான் யாருடைய கையிலே இருக்கிறேன்? இந்த கை பிசாசினுடைய கையிலே இருக்கிறேன். அப்போ அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த பாவத்திலே விழுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவரோடு கூடிய அந்த தொடர்பு இல்லாமல் போகிறது. அப்போ நான் யாருடைய கையிலே இருக்கிறேன்? பிசாசின் கையிலே இருக்கிறேன். இப்போ இந்த பூவை பார்த்தால் இந்த பூ மரித்து விட்டதா? இல்லை, இது இன்னும் வாடவில்லை, கொஞ்ச நாளைக்கு வாடாமல் இருக்கும். ஆனால் என்ன, பிறகு மரித்துவிடும். ஆனால் இந்த பூ வாடாது. ஏன்? அது மரத்தோடு தொடர்பாக இருக்கிறது. அப்போ உடனே தெரியாது. ஆண்டவருடைய தொடர்பு அறுபட்டதும் அது உயிரோடு இருப்பது போலதான் தெரியும். ஆனால் அது மரித்து விட்டது. இப்போ இந்த பிசாசின் கையிலே இருக்கும் பொழுது இப்போ இந்த பூ நினைத்தபடி செய்ய முடியாது. ஏன்? இதை பிடித்து வைத்திருப்பது யார்? பிசாசு. அப்போ அவன் என்ன எல்லாம் செய்வானோ அதையெல்லாம் செய்ய வேண்டும். அப்போது நாங்கள் பாவத்திலே இருக்கும் பொழுது எங்களை ஆளுகை செய்வது பிசாசு. அப்போது நாங்கள் பாவத்திலே இருந்தோம் என்று சொன்னால் எங்களால் அதிலே இருந்து வெளியே வர முடியாது. ஏன்? நாங்கள் மரித்து விட்டோம், தொடர்பு இல்லை, ஆண்டவரோடு தொடர்பு இல்லை. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முதலாவது வசனம் எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த எங்களை அவர் உயிர்ப்பித்தாராம். திருப்பி கொண்டு போய் இந்த கிளையோடு ஒட்டுகிறார், அந்த மரத்தோடு ஒட்டுகிறார். அது எப்படி ஒட்டுகிறார் என்று பார்ப்போம். அடுத்த வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கீழ்ப்படியாமையின் பிள்ளை. ஏன்? யாருடைய கையிலே இப்போ பூ இருக்கிறது? பிசாசின் கையிலே. அப்ப கீழ்ப்படியாத பிள்ளைகள் போலவும். வாசிங்க. இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஏன்? அவனுடைய கையிலே தான் இப்போ பூ இருக்கிறது. அப்போ அவனுடைய ஆவிதான் இதில் பாவத்திலே இருப்பவர்களை நடத்தும். அப்போ இந்த பூ யாருடைய கையிலே? பிசாசின் கையிலே. பாவத்திலே இருக்கும் பொழுது அப்போ எங்களை பிசாசு ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்தெடுத்து விடுவான். இப்போ ஆண்டவரோடு தொடர்பில்லை. அடுத்த வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இதிலே இணைக்கப்பட்டிருந்தால் ஆண்டவருடைய பிள்ளை, மரத்திலே இணைக்கப்பட்டிருந்தால் ஆண்டவருடைய பிள்ளை, பிசாசின் கையிலே இருந்தால் அது பிசாசின் பிள்ளை. ஆமென். ரைட். அப்போ இந்த சாத்தானின் இந்த பிடியிலே இருந்து மீண்டும் என்ன எங்களை கொண்டு வந்து அவரோடு இணைப்பதுதான் அந்த ரட்சிப்பு. அப்போ அந்த தொடர்பை யார் ஏற்படுத்துகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஏற்படுத்துகிறார். இப்போ நானாகவே வந்து இதிலே ஒட்ட முடியாது. ஏன் ஒட்ட முடியாது? மரித்து விட்டோம். அப்போ நானாகவே வந்து இங்கே ஒட்ட முடியாது. இன்னொருவரும் கொண்டு எங்களை வந்து ஒட்ட முடியாது. அப்போ இதை ஒட்டுவதற்கு ஒருவர் தேவை. பார்ப்போம். அப்போ இப்படித்தான் இன்றைக்கு உலகம் இருக்கிறது. நாமும் இப்படித்தான் முன்னர் இருந்தோம். ஆனால் என்ன, உலகத்திலே இருப்பவர்களுக்கு அது தெரியாது. அப்போ அதனால் தான் சொல்ல ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஏன்? அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போது இன்றைக்கு உலகம் இப்படித்தான் உலகத்தை சாத்தான் வைத்திருக்கிறான். அப்போது இப்படி இருந்தவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? 4 தொடக்கம் 7 வாசியுங்கள். தேவனோ இரக்கத்தினாலே ஐஸ்வர்யம் உள்ளவராய், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், நம்மில் அன்பு கூர்ந்து, நம்மிலே அன்பு கூர்ந்து, தம்முடைய மிகுந்த அன்பினாலே
மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவனுடனே கூட உயிர்ப்பித்தார். ஆமென். அப்போ எப்படி அக்கிரமங்களினாலே மரித்திருந்த நம்மை இப்போ உயிர்ப்பித்து கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கொண்டு வந்து ஒட்டுகிறார். அது எங்கே நடக்கிறது? ஆண்டவருடைய சிலுவை மரணத்திலே நடக்கிறது. அதை புரிய வைக்கிறேன், வாசிங்க. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ரைட். இப்போ மனுஷன் ஒருத்தன் ஒரு செங்குத்தான மலையிலே இருந்து கீழே விழுகிறான் என்று வைப்போம். விழுந்து மரித்து விட்டான். இப்போ அவனால் எழும்பி வர முடியாது, ஏன்? அவன் மரித்து விட்டான். அப்போ யாராவது கீழே போய்த்தான் அவனை தூக்கி கொண்டு வர முடியும் மேலே. கீழே போனவரும் என்ன, அவரை பிடித்து கொண்டு வர முடியாது, ஏன்? அவன் மரித்து விட்டான். அப்போ கீழே போறவர் தான் என்ன, அவனை தன்னோடு கைத்தினாலோ அல்லது எப்படியாவதோ கட்டி அவனை தூக்கி கொண்டு மேலே வர வேண்டும். அதுபோல இப்போ கடலிலே ஒருவர் தாண்டு கொண்டிருக்கிறார், மூழ்கி கொண்டிருக்கிறார், அவருக்கு நீந்த தெரியாது. அப்போ யாராவது போய் அவரை பிடித்து கொண்டு, நீந்த தெரிந்த ஒருவர் அந்த கடலுக்குள்ளாக போய் அவரை பிடித்து கொண்டு மேலே வர வேண்டும். அப்போ இன்றைக்கு பாவத்திலே உலகம் மரித்து போயிருக்கிறது. அப்போ இதை பார்த்த ஆண்டவர் என்ன செய்தாராம்? இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினாலே மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தார் என்று சொன்னால், அப்போ இவர்கள் மரணமடைந்து அங்கே அவன் செங்குத்தான மலை அடிவாரத்தில் இருக்கிறான். உலகம் மரித்து, உலகத்திலே மனிதன் மரித்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? இந்த பாவமுள்ள உலகத்துக்கு ஒருவர் இறங்கி வர வேண்டும். அதனால்தான் அவர் என்ன செய்தார்? இந்த பாவமுள்ள உலகத்திலே அவர் மனிதனாக இறங்கி வந்தார். அவர் மனிதனாக இறங்கி வந்து என்ன செய்தார்? எங்களுடைய இந்த மரித்த எல்லாரையும், அந்த மரித்த ஆத்துமாக்கள் எல்லாரையும் அவர் தன்னோடு கட்டி கொண்டு அங்கே மேலே தூக்கி கொண்டு வர வேண்டும். அப்போ அவர் என்ன செய்தார்? அந்த மரித்த ஆத்துமாக்களுக்காக இந்த பாவமுள்ள உலகத்திலே வந்து அவர் எங்கள் பாவங்கள், எங்கள் சாபங்களை எல்லாவற்றையும் அவர் சுமந்து, அவர் என்ன செய்தார்? விலைக்கிரயமாக தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை செலுத்தி எல்லாரையும் கொண்டு வந்து ஆண்டவரோடு திருப்பி ஒட்டுகிறார், இந்த மரத்தோடு ஒட்டுகிறார். அதனால்தான் அந்த வசனம் அக்கிரமங்களினால் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து, இப்போ அவர் சிலுவையிலே மரிக்கிறார், எங்கள் பாவங்களுக்காக மரிக்கிறார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறார் தானே. அப்போ எங்களை அப்படியே உயிர்த்து கொண்டு வந்து இங்கே ஒட்டுகிறார். அதைத்தான் வேதம் சொல்கிற. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ மரித்த எங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். அப்போ அதுதான் ரட்சிப்பு. அப்போ மரித்த எங்களை, பிசாசின் கையிலே இருந்த எங்களை நாங்களாகவே வந்து இங்கே ஒட்ட முடியாது. அப்போ அவர் எங்களுக்காக இறங்கி வந்து பிசாசின் கையிலிருந்து பிடுங்கி மீண்டும் கொண்டு வந்து ஆண்டவரோடு உறவை ஒட்ட வைப்பது தான் ரட்சிப்பு. அப்போ இன்றைக்கு நாங்கள் இப்படி ஆண்டவரோடு தொடர்பாக இருக்கிறோமா? அநேக நேரங்களிலே ரட்சிக்கப்படுகிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிறோம். பிறகு சாத்தானின் வஞ்சனைகளினால் என்ன நடக்கிறது? மீண்டும் அவன் எங்களை பிடுங்கி வைத்து விடுகிறான். அப்போது நாங்கள் ரட்சிக்கப்பட்டும் பாவத்திலே இருந்தாலும் எங்களுடைய நிலை இதுதான். யாருடைய கையிலே நாம் இப்பொழுது இருக்கிறோம்? பிசாசின் கையிலே இருக்கிறோம். அப்போது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை இன்றைக்கு அநேகரை பிசாசு வஞ்சித்து பாவத்தில் வைத்திருக்கிறான். எங்களை அறியாமலே நாங்கள் பாவத்தில் இருக்கிறோம். அப்போது அந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவருடைய வருகை மட்டும் அல்லது எங்களுடைய உடல் மரணம் வரை நாங்கள் இதை காத்து கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவரோடு கூடிய உறவை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். அப்போது இதுதான் ரட்சிப்பு. அப்போது ரட்சிப்பு என்ற சொல்லிற்கு அர்த்தம் இப்பொழுது எங்களுக்கு தெரியும். அப்போது இந்த ரட்சிப்புக்கு ஆண்டவர் கொடுத்த விலை என்ன? அவருடைய இரத்தத்தை எங்களுக்காக சிலுவையிலே சிந்தினார். அவர் எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய சாபங்களை தன்மேல் சுமந்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தை எங்களுடைய பாவங்கள் சாபங்களுக்காக அவர் பலியாக செலுத்தினார். ஏனென்று சொன்னால், இப்போ பார்ப்போம், சில விஞ்ஞானங்களையும் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒரு மனிதனுடைய உயிர் எங்கே இருக்கிறது? அநேகர் சொல்வார்கள், விஞ்ஞானத்தை கேட்டால் சொல்லும், மூளையிலே தான் மனிதனுடைய உயிர் இருக்கிறது. பிரெயின் ஸ்டெம்மிலே, அதாவது முன்னானிலே இருக்கிற ஒரு பகுதியிலே தான் அங்கே மனிதனுடைய உயிர் இருக்கிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. ஆனால் சில நேரங்களிலே அநேகர் இப்படியான அனுபவத்துக்கூடாக போயிருக்கலாம். என்ன வைத்தியர் சொல்லுவார், இப்போ யாராவது மரித்து விட்டால் அங்கே ஐசியூவில் இருக்கும் பொழுது அவருடைய மூளை மரித்து விட்டது, ஆனால் இருதயம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ இப்படி சொல்வதை கேட்டிருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்கிறீர்கள்? பிரெயின் டெட், ஆனால் இன்னும் அவருடைய ஹார்ட்டும் லங்ஸும் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போது மூளையிலே உயிர் இருந்தால் எப்படி ஹார்ட்டும் லங்ஸும் வேலை செய்து கொண்டு இருக்கும்? அப்போ இதை யாராவது யோசித்து பார்த்திருக்கிறோமா? வேதத்திலே இதற்கு சரியான விளக்கம் இருக்கிறது. வாசிப்போம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. போதும். அப்போ மாமிசத்தின் உயிர் எங்கே இருக்கிறதாம்? இரத்தத்தில் இருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்கிறது, மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அடுத்த தொடர்ந்து வாசிங்க. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் படிக்கு கட்டளையிட்டேன். அப்போ பாவ நிவர்த்தி செய்வதற்கு அங்கே இரத்தத்தை பலியிட வேண்டும். ஏன்? ஆண்டவர் ஒரு லா வச்சிருக்கிறார், சட்டம் வைத்திருக்கிறார். என்ன? ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்தால் மரணம் நிச்சயம். அப்போ அந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய அங்கே ஒரு உயிர் பலியிடப்பட வேண்டும். அதனால்தான் இந்த மிருக பலி, அந்த பறவைகளை பலியிடுவது எல்லாம் அப்படித்தான் வந்தது. அப்போது ஆண்டவர் அதைத்தான் இங்கே சொல்கிறார், அந்த உங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படிக்கு என்ன? ஆத்துமாவிற்காக இரத்தமே பாவ நிவர்த்தி செய்கிறது. அப்போது அந்த உயிர் அங்கே பலிபீடத்திலே இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஏன்? பாவத்தின் சம்பளம் மரணம். அடுத்தது, மனிதனை யார் உருவாக்கியது? சயின்ஸ் என்ன சொல்கிறது? நிறைய தியரிஸ் சொல்கிறது. என்ன? இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குத்தானே, இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் உலகத்தில் இருந்ததாம். அப்போது இந்த மின்னல் எல்லாம் வரும் பொழுது அதில் இருந்து அந்த புரோட்டீன்ஸ், அமைனோ அமிலங்கள் வந்து அதன் மூலம் உயிர் வந்தது. அப்போ அதை லெப்பில் எல்லாம் செய்து பார்த்தார்கள், அவர்களால் உயிரை உருவாக்க முடியவில்லை. இப்படி நிறைய தியரிஸை நாங்கள் படிக்கிறோம் O லெவல் A லெவலில். ஆனால் அவர்களால் அதை ப்ரூவ் பண்ண முடியவில்லை. வேதம் தெளிவாக சொல்கிறது, மனிதன் எப்படி உருவானான்? ஆண்டவர் தன்னுடைய சாயலிலும் ரூபத்திலும் மண்ணினால் அவனை செய்து என்ன செய்தாராம்? ஜீவ சுவாசத்தை கொடுக்க அவன் உயிரிழந்தான். அப்போ ஆண்டவர் அப்படியே ஜீவ சுவாசத்தை கொடுக்கும் பொழுது அவனுக்குள்ளாக என்ன வந்தது? இரத்தம் வந்தது. அப்போ ஆண்டவர் ஊதும் பொழுது அங்கே இரத்தம் உருவானது. இப்படித்தான் ஆதாமிலே இரத்தம் வந்தது. அப்போ அது புரிகிறதா? அப்போ வேதம் சொல்கிறது அவன் ஜீவாத்மாவானான். அப்போ ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை கொடுக்கும் பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான்.
அப்போ அந்த ஆதாமிலே இருந்த இரத்தம் பாவம் செய்யவில்லை. ஏன்? அது ஆண்டவர் கொடுத்த இரத்தம். ஆனால் இவன் பாவம் செய்கிறான். ஏவாள் சாத்தானினால் வஞ்சிக்கப்பட்டால், பிறகு ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டான். அப்போ இவர்கள் பாவம் செய்வதால் இவர்களுடைய இரத்தம் அங்கே பாவமுள்ள இரத்தமாக மாறுகிறது. ஏன் பாவமுள்ள இரத்தமாக மாறுகிறது? இப்போ ஒரு பாத்திரத்திலே ஒரு பால் இருக்குது. அந்த பாலுக்குள்ளே ஒரு துளி விஷத்தை போட்டாலும் அந்த முழு பாலும் விஷமாகிவிடும். பாத்திரம் விஷமாகாது. அப்போ இவர்களோட, அதாவது முழு இரத்தமும் அங்கே உயிர் கெட்டுவிடும். பாவம் வந்தவுடன் அந்த பரிசுத்த உயிர் பாவமுள்ள உயிராக மாறிவிடும். அப்போ உயிர் கெட்டுவிடும். அப்போ ஆதாம் ஏவாள், அப்போ இவர்களுடைய இரத்தம் இப்பொழுது பாவம் செய்து விட்டது. அப்போ அவர்களுடைய இரத்தம் பாவ இரத்தம். இப்போ ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த பிள்ளையினுடைய இரத்த குரூப் எப்படி வருகிறது, அல்ல அந்த பிள்ளையுடைய இரத்தம் எப்படி உருவாகிறது? அம்மாவினுடைய ஜீனிலிருந்தும் அப்பாவினுடைய ஜீனிலிருந்தும் தான் அந்த பிள்ளையினுடைய இரத்தம் உருவாகிறது. அப்போ அவர்களுடைய இரத்தம் பாவம் உள்ளது என்பதால் பிள்ளையினுடைய இரத்தமும் பாவம் உள்ளது. அப்போ யாரும் பரிசுத்தமாக பிறப்பதில்லை இந்த உலகத்திலே. ஆக ஆதாம் மட்டும்தான் பரிசுத்தமாக இந்த உலகத்திலே பிறந்தவன். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து. அப்போ பரிசுத்தம், அந்த அப்போ இரத்த குரூப் அம்மாவின் இரத்தத்திலும் அப்பாவின் இரத்தத்திலும் தான் தங்கி இருக்கிறது. அப்போ பிள்ளையினுடைய இரத்தம் பாவ இரத்தம். அதைத்தான் தாவீது ராஜா சொல்கிறார் சங்கீதம் 51:5. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். அப்போ அநேகர் வாசிக்கும் பொழுது ஏதோ அவ பாவம் செய்து இவரை பற்றி, அதாவது நாங்கள் நினைப்போம் என்ன, அம்மா, அதாவது கணவன் மனைவி உறவு பாவம் என்று. இல்லை, கணவன் மனைவி உறவு புனிதமானது, ஆண்டவர் உருவாக்கியது. அப்போ தாவீது ராஜா அதை சொல்லவில்லை. தாவீது சொல்வது என்ன? அவர்களுடைய இரத்தம் பாவம் உள்ளது, நான் பாவத்தில் பிறந்தேன், அதாவது என்னுடைய இரத்தம் பாவமுள்ள இரத்தம். அதைத்தான் அங்கே அவன் சொல்கிறான். நான் பிறக்கும் பொழுதே பாவி. இதை நன்றாக விளங்கி கொள்ளலாம். இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு நீங்கள் சொன்னால் அது சொல்கிறதுக்கு ஒப்போசிட்டாக தான் செய்யும். பாருங்க, அது ஏன் என்று சொன்னால் அது அந்த பாவ இரத்தம். அப்போ இதை நாங்கள் அநேக நேரங்களில் நாங்கள் புரிவதில்லை. அப்போது எந்த குழந்தையும் சொல்வதை செய்யாது. அது அந்த குலப்படி இருக்கும். அது ஏன் என்று சொன்னால் அது பாவ இரத்தம். அப்போ இந்த பாவத்தை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் 17:11 வாசியுங்கள். லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அப்போது விளங்குகிறதா அந்த பலியெல்லாம் ஏன் வந்தது என்று சொல்லி? அப்போது மனு குலத்தின் பாவத்திற்கு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இப்போது என்னுடைய பாவத்திற்கு என்னுடைய இரத்தத்தை நான் சிந்த முடியாது. என்னுடைய இரத்தத்தை சிந்தினால் ஒன்று நான் இறந்து விடுவேன். அடுத்தது என்னுடைய இரத்தம் பரிசுத்த இரத்தம் அல்ல, பாவ இரத்தம். அப்போது என்னுடைய இரத்தத்தை சிந்தி என்னுடைய பாவத்தை போக்க முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், மிருகங்களினுடைய இரத்தம் பறவைகளினுடைய இரத்தத்தையாவது கொடுங்கள் என்று சொல்லி. ஆனால் இது பார்த்தால் என்ன, மனுஷனுடைய பாவத்துக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது. அதனால்தான் ஆண்டவர் ஒரு பரிசுத்த மனித இரத்தம் வேண்டும் என்று சொல்லி அவரே உலகத்திற்கு இறங்கி வந்தார். அப்போது இயேசுவின் இரத்தம் எப்படி உருவானது? அப்போது இயேசுவின் இரத்தம் எப்படி உருவானது? வாசிப்போம். லூக்கா 1:35.
தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக பரிசுத்த மரியாளுக்கு சொல்கிறான் காபிரியேல் தூதன், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்போ இயேசுவின் பிறப்பு இங்கே கூறப்படுகிறது. கன்னியின் வயிற்றிலே அவருடைய கருவை ஆவியானவர் கொண்டு வந்து வைத்து அதற்கு உயிர் கொடுக்கிறார். அதான் பரிசுத்த ஆவி உன்னிடத்திலே நிழலிடுவார். ஆவியானவர் கொண்டு வந்து அங்கே ஜீவ சுவாசத்தை அந்த கருவிற்கு கொடுக்கிறார். அப்போது இயேசுவினுடைய இரத்தத்துக்கும் மரியாளினுடைய இரத்தத்திற்கும் சம்பந்தமே இல்லை. அது ஆவியானவர் ஜீவ சுவாசத்தை அங்கே மனுஷன் ஆதாமுக்கு எப்படி ஜீவ சுவாசத்தை கொடுத்தாரோ அதுபோல இயேசுவினுடைய கருவை ஆவியானவர் கொண்டு வந்து மரியாளின் கருவிலே வைத்து அவருக்கு அங்கே இரத்தத்தை உருவாக்குகிறார். அது பிதாவினிடத்திலே இருந்து வந்த இரத்தம், அது பரிசுத்த இரத்தம். அப்போ இயேசுவினுடைய இரத்தம் பாவம் செய்யவில்லை. அதனால்தான் வேதம் அவருக்கு இன்னொரு பெயரை வைத்திருக்கிறது. என்ன பெயர்? இரண்டாவது ஆதாம். முதலாவது ஆதாம் ஜீவாத்மாவானான், இரண்டாவது ஆதாம் இயேசு கிறிஸ்துவோ உயிர்ப்பிக்கின்ற ஆவியானார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ உலகத்திலேயே ரெண்டு பேருடைய இரத்தம் தான் பரிசுத்தமாக உருவாக்கப்பட்டது. ஒன்று ஆதாமினுடையது, அதுக்கு அடுத்தது இயேசு கிறிஸ்துவினுடையது. அப்போ பேதுரு சொல்கிறான், 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனையும் காணப்படவில்லை. அவர் உலகத்திலே வாழ்ந்தார் தானே, அப்போ அவர் வாழும் போது கூட அவர் பாவம் செய்யவில்லை. அதாவது அவருடைய இரத்தம் பரிசுத்தமாகவே இருந்தது. அதைத்தான் பேதுரு சொல்கிறார். யோவான் சொல்கிறார் 1 யோவான் 3:5 அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவமில்லை, அவரிடத்தில் பாவமில்லை. அப்போ அவருடைய இரத்தம் பாவமில்லாத இரத்தம், விலை மதிக்க முடியாத இரத்தம், பரிசுத்த இரத்தம். அப்படியான இரத்தம் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். 1 கொரிந்தியர் 15:45 சொல்கிறது. வாசிப்போம், யாராவது வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அதுதான் இயேசு கிறிஸ்து. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர். ரோமர் 5 18-19 வாசிங்க. ரோமர் 5 18-19. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஏன் ஆதாம் செய்த பாவத்தினால் எல்லாருக்கும் பாவரத்தம். அப்போ அவன் செய்த பாவத்தினால் எல்லாருக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டானது போல. தொடர்ந்து வாசிங்க. ஒரே நீதியினாலே எல்லா மனுஷனுக்கு ஜீவனை அளிக்கும் நீதிக்கும் ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அப்போ ஒரே மனிதர், அதுதான் இயேசு கிறிஸ்து, அவருடைய நீதியினாலே எங்கள் எல்லாருக்கும் என்ன? ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயது. இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாவம் எங்களிலே இருந்து போகிறது. வாசிங்க. அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, அது ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையினால் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமேன். அப்படித்தான் நாங்கள் நீதிமான்களாக ஆகி இருக்கிறோம், எங்களுடைய கிரியைகளினால் அல்ல. அதனால் தான் நாங்கள் சிம்பிளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இந்த பரிசுத்த இரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டதன் மூலம்.
அப்போ எங்களுடைய ரட்சிப்பிற்காக அவருடைய விலையேற பெற்ற அந்த இரத்தத்தை அவர் சிலுவையிலே சிந்தினார். வேதம் சொல்கிறது 1 பேதுரு 19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ அவ்வளவு விலை மதிக்க முடியாத அந்த இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நாங்களும் நீங்களும் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கொலோசியர் 1:14 இப்படி சொல்கிறது, அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது. அப்போ அப்படியாகத்தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இரத்தம் பலியாக சிந்தப்பட்டதால் தான் இன்றைக்கு நானும் நீங்களும் இப்படியாக ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த இணைப்பை நாங்கள் என்ன செய்யப்படாது, துண்டித்து விடக்கூடாது. ஆண்டவரோடு கூடிய உறவிலே நாங்கள் சரியாக இருக்க வேண்டும். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். ஏன் இவ்வளவு தியாகம் செய்து அவர் மனிதனாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, அவருடைய தேவத்துவத்தை விட்டுவிட்டு நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனாக நாங்கள் பாவிகள் இருக்கின்ற இடத்திலே அவர் இறங்கி வந்து எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய சாபங்களை அவர் தன் உடலிலே சுமர்ந்தார். இயேசு அவருடைய இரத்தத்திலே பாவம் இல்லை. அப்போ அவர் தன்னுடைய உடலிலே எங்களுடைய பாவத்தை வாங்கி அவருடைய பரிசுத்த இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினார். ஆமென். அப்போ அப்படியாக ரட்சிக்கப்பட்ட நாம் அந்த ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது. இன்றைக்கு ஒருவேளை நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பாவத்திற்கு அடிமையிலாக வாழலாம். அப்படி வாழ்ந்தோமானால் இன்றைக்கு நாங்கள் சிலுவையை நோக்கி பார்த்து மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். என் வேதம் சொல்கிறது, வாயினால் அறிக்கையிட்டு நாங்கள் ரட்சிப்படைகிறோம். அப்படித்தானே வாசிப்போம். யோவான் 19:30 இல்லை 19:30 அல்ல, ரோமர் 10:9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, வாயினாலே அவர் தேவன் என்பதை அறிக்கையிட்டு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அவர் எனக்காக மரித்து அவர் உயிர்த்தெழுந்தாரே, அப்படி உயிர்த்தெழும் பொழுது என்னையும் பாவத்திலே இருந்து மீட்டு உயிர்த்தெழச் செய்தாய். தான் வாயினாலே அறிக்கையிட வேண்டும். வாயினாலே அறிக்கையிட வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பாவத்திலே இருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் பிசாசின் கையிலே மீண்டும் இருப்போம் என்று சொன்னால், ஒரு விசை நாங்கள் மனம் திரும்புவோம். ஆண்டவரை பார்த்து சொல்வோம், சிலுவையை பார்த்து சொல்வோம், ஆண்டவரே இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நான் இனிமேல் இழக்க விரும்பவில்லை. உமக்கென்று ஓட விரும்புகிறேன். உண்மையாக வாழ விரும்புகிறேன். உமக்காக நான் தியாகம் செய்ய விரும்புகிறேன். அவர் எங்களுக்காக எவ்வளவு தியாகம் செய்தார் தெரியுமா? நாங்கள் நினைக்கிறோம் சிலுவையிலே தான் அவர் தியாகம் செய்தார் என்று. இல்லை, அவர் ஆவியானவர் அவரை கருவிலே கொண்டு வந்து உயிரை கொடுத்து விட்டார் தானே. 52 வாரங்கள் ஒரு இருட்டறை, கருவறை இருட்டறை, ஒன்றுமே இல்லை, ஒரு இருட்டு அறையிலே 52 கிழமை அவர் எங்களுக்காக தியாகம் செய்தார். யாராவது இருட்டறையில் விட்டால் எத்தனை நாள் இருப்பீங்க? பாருங்கள், உலகத்தையே படைத்த ஆண்டவர் எங்களுக்காக அவர் மனுஷனாக வருவேன் என்ற ஒரு முடிவெடுத்ததே ஒரு தியாகம். அடுத்தது அந்த கருவறையிலே அவர் 52 வாரங்கள் ஒரு இருட்டறையிலே அவர் இருந்தார். அது மட்டுமல்ல, இந்த பாவ உலகத்திலே 33.5 வருஷம் பரிசுத்தமாக வாழ்ந்து எங்களுக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தினார். ஆனால் நாங்கள் அநேக நேரங்களிலே இதை உணராமல் சின்ன சின்ன காரியங்களுக்கு பிரச்சனைப்படுகிறோம், ஊழியங்களை விட்டு விலகுகிறோம், சின்ன சின்ன காரியங்களுக்காக நாங்கள் சண்டை போட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய தியாகத்தை நினைத்தால் இது எல்லாம் எங்களுடைய பாசையில் சொன்னால் இதெல்லாம் ஒரு ஜுஜூபி. நாங்கள் மாற வேண்டும், நாங்கள் மாற வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சிலுவையை பார்த்து மாறுவோமா? யோவான் 19:30 இயேசு சொல்கிறார். கடைசி அவர் சொல்லி அவருடைய உயிரை சிலுவையிலே விடுகிறார். அந்த வசனம் சொல்கிறது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார்.
என்ன முடிந்தது? இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக நான் என் காரியத்தை செய்து முடித்து விட்டேன், அதற்குரிய விலையை கொடுத்து முடித்து விட்டேன் என்று சொல்லி அவர் சிலுவையிலே எங்களுக்காக மரித்தார். அதுதான் இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுகிறோம். அப்போ சிலுவை மரணம் ஒரு துக்கம் இல்லை. இதுதான் என்னுடைய வெற்றி, உங்களுடைய வெற்றி. அந்த சிலுவையிலே அவர் மரித்தது எங்களுடைய வெற்றி. இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. நாங்கள் ஜெபிக்க போகிறோம்.